ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்கண்ணா. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் நேயர்களே. இந்த சீசன் முழுக்க புத்தகங்கள் பத்தி பேசப் போறோம்ன்னு சொல்லியிருந்தோம். போன வாரம் ஒரு அறிமுகம் மாரி செஞ்சோம். அதுல ஒரு 5, 6 புத்தகங்கள் தலைப்புகள் சொல்லியிருந்தோம். அதுல நம்ம 2 பேரும் ஓரளவுக்கு ஏதேனும் படித்த புத்தகம்ன்னு பார்க்கும்பொழுது, முதலாவதாக வெங்கி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய "ஒய் வி டை". ம் நோபல் லாரேட்டு. நோபல் லாரேட்டுன்றத விட அவருடைய ஃபேஸே வித்தியாசமா இருக்கும். அவரு தன்னை அறிமுகப்படுத்திக்கும் பொழுதே ஒரு வித்தியாசமான மனிதரா தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். பிசிக்ஸ்ல இருந்து பயாலஜிக்கு போயி, அப்படியே மாறி மாறி வந்த அவருடைய வாழ்க்கையே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆய்வுலயும். அடிப்படையில அவர் வந்து ஒரு டெக்னீஷியனா உருவாக வேண்டியவரு. அவர் பயாலஜிக்குள்ள போயி, அ அவர் மாலிகுலர் பயாலஜில செய்த ஆய்வுகளுக்காக நோபல் பரிசு வரைக்கும் வாங்கியிருக்காரு. நீங்க அறிமுகப்படுத்தி தான் இந்த புக்கம் எனக்கு தெரியும். "ஒய் வி டைன்னு" நம்ம ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. மரணத்த பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது, ம். மரணம்னா என்ன? நோய்னா என்னன்னு நம்ம பேசணும் ஒரு பாட்காஸ்ட்ல. ம். அதுல நோய்மை பத்தி, ஹெல்த்தி லைஃப் பத்தி பேசும்பொழுது, ஹெல்த்னா என்னன்னு இவர் டிஃபைன் பண்ணத சொன்னதுலருந்து தான் இந்த புக் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போறேன் இப்போ. ம். நீங்களும் இப்ப 2 பேரும் காமனா படிச்சு முடிச்ச புக்குன்றதுனால இத எடுத்து பேசலாம் அப்படிங்கிறதாங்க. ம். நான் இது படிச்சு ஐ திங்க் ஒரு 2 மாசம் மேல ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன் இது. ம். அ எனக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமா என்ன இருந்துச்சுன்னா, இத பத்தி நெறைய யோசிச்சுட்டு இருந்த பீரியடு. தற்செயலா தான் இந்த புத்தகத்த யாரோ ரெக்கமெண்ட் பண்ணியோ, அல்லது யாரோ ஒரு ரிவ்யூ அனுப்பிச்சோ தான் பார்த்தேன் ஆன்லைன்ல. வித்தியாசமா இருந்ததேன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன். ஒண்ணு நோபல் லாரியேட்டு தமிழ்நாட்டுக்காரரு அப்படின்றது. 2வது இவருடைய ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தது. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்ததோ, படிச்சதோ நினைவுக்கு வந்தது. அதுல ஒரு 2, 3 விஷயங்கள் அவரு பேசியிருந்தது எனக்கு சுவாரஸ்யமா பட்டதுனால, சரி இந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு. அ இன்ஃபாக்ட் இந்த புத்தகம் நானு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணல. கடையில போய் வாங்குனேன். கடையில போய் இந்த புத்தகத்த எடுக்கும்போது, அது ஒரு ஆச்சரியம். புத்தகம் பத்தி பேசும்போது, இது நம்ம சுவாரஸ்யமான சில கதைகளும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சமீபத்தில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்துட்டு இங்க அருகாமையில எங்க புத்தக கடை இருக்குதுன்னு சொல்லி, பக்கத்துல ஒரு ஏரியால புத்தக கடைக்கு போயிருந்தேன். அங்க நான் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நகரத்தோடைய மற்றொரு பகுதியில இதே பேர்ல ஒரு கடை இருந்துச்சு. புத்தக கடை. நாங்க அடிக்கடி போவோம். அங்க அப்ப மேனேஜரா இருந்தவரு எனக்கு தெரியும். இன்ஃபாக்ட் என்னோட நண்பர் ஒருத்தரு அவருக்கு கீழ அந்த புத்தக கடையில வேலை பண்ணாரு. கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு 3, 4 மாசம். அதுக்கப்புறம் அவர் ஐடி கம்பெனியில போயி, இப்போ அவரு பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. நான் இப்போ புது வீட்டுக்கு வந்து இந்த புது புத்தக கடைக்கு போறேன். அதே பேர்ல கடை இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது நகரத்தின் மற்றொரு பகுதி. கோடியில இருக்கு. ம். உள்ள போனோனே அந்த மேனேஜர் இருக்கிறாரு. நான் அவர முதல்ல கவனிக்கல. நான் பாட்டுக்கு கடை உள்ள போய் என்ன புத்தகம், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவரு பார்த்துட்டு ஹலோ சொன்னாரு. அப்புறம் ஆச்சரியமா இருந்துச்சு. 30 வருஷம் கழிச்சு. ஏறத்தாழ நான் கடைசியா அவர சந்திச்சது வந்து 2002, 3 அந்த பீரியடுக்கு அப்புறம் நான் அவர சந்திக்கல. ஆ ஸோ 20 வருஷம் கழிச்சு நான் அவர பார்க்குறேன். ஆ அப்ப இருந்த அதே எந்தூசியாசம், அப்ப இருந்த அதே ஒரு ஆர்வத்தோட, வெங்கி ராமகிருஷ்ணன் புத்தகம் படிக்கிறீங்களா? அவரது முதல் புத்தகம் படிச்சிருக்கீங்களா? அதுவும் முக்கியமான புத்தகம். அதுவும் வாசிங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்னொரு புத்தகம் ஒண்ணு இருக்கு. ஜீன்ஸ ஜீன். பத்தி. ஆமா. ஆமாம். அந்த புத்தகமும் எடுத்து குடுத்து, இதையும் எடுத்துக்கோங்கன்னாரு. அது இன்னும் நான் வாசிக்கல. ம். இந்த புத்தகம் தான் வாசிச்சது. இத பத்தி ம். படிச்சதுனால, இத முதல்ல வாசிக்கணும்னு இத எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த முதல் புத்தகம் நான் இன்னும் வாசிக்கல. ம். எதுக்கு சொல்ல வரேன்னா, புத்தகங்கள படிக்கிறது, புத்தகங்கள வந்து கடையில போய் வாங்குறதுன்றதுல புதுசு புதுசா நட்புகள் வந்து பல காலம் மாறியும் மாறாம நட்பு வந்து இது மாரி
இன்னைக்கு தொடர்ந்து அது வந்துட்டே இருக்குதுன்றது வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. எனிவே வெங்கி ராமகிருஷ்ணனுக்கு திரும்பி வருவோம். இது வந்து கிளை கதை. ம், ம். ம்ஹ்ம். ஸோ இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது வந்து அவரு ஏஜிங்னா என்ன அப்படின்றத பத்தி விளக்குறாரு. ம், வயசு எப்படியா நம்ம வந்து முதுமைனா என்ன? நம்ம உடலுக்குள்ள முதுமைன்றது எப்படி நடக்குது? அப்படின்றத பலவிதமான கோணத்துல வந்து விளக்குறாரு. ம், ஆனா, முக்கியமா வந்து அவருடைய சப்ஸ்டன்ஸா அவரு சொல்றது வந்து, அதாவது இது அவருடைய உந்துதல் சக்தியாக என்ன இருந்திருக்கு இங்க அப்படின்னு நான் படிக்கும்போது என்ன நான் புரிஞ்சுட்ட அளவுக்கு என்னன்னா, ம், இன்னைக்கு வந்து அ வாழ்க்கைய வந்து எவ்வளோ நாள் வாழணும் ம், அப்படின்றத விட எப்படி வாழணும் ம், அப்படின்றத மையப்படுத்துறாரு இவருடைய ம், புத்தகத்துல. நான் வாழ்ந்துட்டேன். 120 வருஷம் வந்து சராசரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில ஒரு மனிதனுடைய அதாவது நம்மளுடைய உடல் வாகு அப்படின்றது, ஒரு மனிதனுடைய உடல் அப்படின்றது ஒரு 100, 120 வருடம் வரைக்கும் வாழ்வதற்கு தகுதியான ஒரு உடலாகத்தான் இருக்கு. ம், அதே சமயம் நம்மளுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை, நம்ம இருக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் வச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது சீக்கிரமா முடிஞ்சிருது. அது வந்து முன்னாடி வந்து 40 வயசுல இறந்துட்டு இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல வந்து நம்ம இந்தியாவுலலாம் 45 வயசு என்னமோ வந்து லாங்கிவிட்டி வந்து ரொம்ப குறைச்சலா இருந்துச்சு அப்படின்றது ஒரு பக்கம். இதிலேயே ம், கூட எனக்கு சில சந்தேகங்கள் உண்டு. ஏன்னா வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல நம்ம இந்த லாங்கிவிட்டி எந்த டேட்டாவ வச்சு நம்ம கணக்கு எடுத்தோம். ஏன்னா ம், அந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் பழங்குடி மக்கள் மத்தியில நமக்கு சென்சஸ் டேட்டால இருந்திருக்க வாய்ப்பு இல்லன்றது தான் என்னுடைய இது. அதனால அ ம், அந்த காலகட்டத்தில விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, லாங்கிவிட்டி எப்படி இருந்துச்சு, ஃபுட் செக்யூரிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாம எழுதுனோம்னா, ம், பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதிகள்ல மாத்திரமே இருக்கக்கூடிய தரவுகள் வச்சு தான் பேசுறோம். ம், அப்படின்றதுனால அது சரியான இன்ஃபரன்ஸா இருக்குமான்ற சந்தேகம் எனக்கு என்னைக்குமே உண்டு. ஆய்வுகள ம், பத்தி பேசும்போது. ம், எனிவே இவருடைய புத்தகத்தில இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்தில இருந்தத விட இப்போ பல மடங்கு நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடி இருக்குது. ம், அப்படின்றத சொல்லிட்டு, அவர் வந்து இன்னைக்கு பல முயற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்குது. வாழ்க்கை ம், இதாவது இம்மார்ட்டல் மாறுவதற்கு ம், உங்களுடைய நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய தொழில்நுட்ப ஜ ம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜயண்ட் அப்படின்றவங்க எல்லாருமே அத பத்தி பேசுறாங்க. ம். நீங்க தான் அடிக்கடி அவங்கள பத்தி பேசுவீங்க இல்லையா? ஆமா. இவரு நான் கூட 2, 3 பேர் தான் சொல்லுவேன். இவரு சில பேர்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த Facebook, Twitterக்கு பெரிய இன்வெஸ்டரா அந்த இஸ்ரேலியன் பத்திலாம் பேசுறாரு இவரு. ம். அந்த டிடி கம்பெனி ஓனரு. ம். எனக்கு அது நம்ம வந்து பொதுவா நம்ம 3, 4 பேர் தானே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ ம். எலான் மஸ்க் மாட்டிக்கிறாரு எதா இருந்தாலும். அது எலக்ஷனா ம். இருந்தாலும் சரி, நாசாவா இருந்தாலும் சரி, பயோ மனுஷன் ஹேக்கிங் நெறைய பேசுறாரு. அதுதான் பிரச்சனை. ம். பிரச்சனை. அப்புறம் PayPal எனக்கு இந்த PayPal ஓனர் இதுக்குள்ள கொண்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. பீட்டர் தெயில். ம். ம். PayPalலுடைய ஓனர் வந்து பயோ ஹேக்கிங்ல அவ்ளோ இன்வெஸ்ட் பண்றாராம். ம். இந்த யூரி மில்னருங்கிறவன் தான் இஸ்ரேல் இன்வெஸ்டரு. ஃபர்ஸ்ட்டு ம்ஹ்ம். Facebook, Twitterக்குலாம் இன்வெஸ்டரா இருந்த ஆளு. பிளஸ் டெக்னிக்கலாவும் சப்போர்ட்டரா இருந்த டிடி கம்பெனிக்காரன். கடைசியா தான் மார்க்க கொண்டு வராரு. நாம வந்து மார்க்க முதல்ல வச்சு வச்சு பார்த்து பழகிட்டோமா இப்போ? Facebook கூடயே இதுல. ம். எது பேசினாலும் முதல்ல மார்க் பக்கம் திரும்புறோம்ல. மார்க்கே அவரு கடைசியா தான் பேசுறாரு. ரொம்ப ஏன்னா மற்றவர்கள கம்பேர் பண்ணும்போது அ ஆ இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல மருத்துவத் துறையில. ஏன்னா ரொம்ப ரீசென்ட்டா உருவாக்குனது தான் மார்க்கோடைய ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மருத்துவத் துறையில. ஆனா மஸ்கோ, பீட்டர் தெயிலோ ரொம்ப முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத ரொம்ப அடிச்சு நொறுக்குறாரு. கிராக் பாட்ஸ் அப்படின்னு ஒரு இதிலே ம். டைட்டில்ல. அதுல சொல்லும்பொழுது நெறைய விஷயங்கள சொல்றாரு. நான் எழுதியே வச்சிருக்கேன். இந்த டெக்னோகிராட்ஸ பத்தி பேசும்பொழுது சொல்றது என்னன்னாக்கா, இவங்களுடைய வேகமான வெற்றி, இந்த ஃபேஸ் ஆஃப் சக்சஸ் ஆஃப் இந்த டெக்னோகிராட்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு இம்பேஷன்ஸ் ஆக்கியிருக்குங்கிறாரு. ம். அவன ஒரு இடத்துல நிலைகொள்ள வைக்கிறதில்ல. பொறுமை கிடையாது, நிதானம் கிடையாது. அப்படின்னு புக்க தமிழ்ல படிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு கிராமிய லாங்குவேஜ்ல படிச்சோம்னா, அவர் சொல்றதெல்லாம் இது எங்க உருப்பட போது? அப்படிங்கிற மாரி நமக்கு இங்கிலீஷ்ல படிக்கும்போது நானா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி ஒரு ஜோக்கா ஞாபகம் வச்சுக்குவேன்.
ம். அப்படி இவங்க சொல்லும்போது 2 விஷயத்த சொல்றாரு. இவங்க மட்டும் இல்லாம சிலிக்கான் வேலியில இருக்கக்கூடியவங்க, கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பொதுவா என்ன சொல்றாருன்னா, மரணத்தின் மீது இவர்களுக்கு இருக்க பயம். ம். அதனால மரணத்த தள்ளி போடுறதுக்காக இவங்க எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் போக தயாரா இருக்கிறாங்க. போஸ்ட்போன் ஆர் வேனிஷ். மரணத்த இது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க அப்படின்னு, அதில குறிப்பா ஒரு டெக் பில்லியனியர்ஸ்ன்ற டைட்டிலே வச்சு எழுதுறாரு. அ ம். அவர்கள்லாம் வயதிலும் கம்மியா இருக்காங்க. வெற்றியில ரொம்ப பெருசா இருக்கிறாங்க. இந்த பார்ட்டி மனநிலையிலேருந்து அவங்க வெளிய வரக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அப்படின்னு ம். அவரு வெறுமனே பேசல. வெறும் வெறும் நம்ம இந்த குறை சொல்றது, சாடுறது மட்டும் செய்வாங்கல்ல, அப்படி செய்யல. அவரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன தவறுகள்னு எழுதுறாரு இவங்க எடுத்த முடிவுகள்ல. ம். அதுல ரொம்ப முக்கியமான முடிவு என்னன்னாக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து வயோதிகத்தை ஏதோ ஒரு டெக்னாலஜி ப்ராப்ளம், இன்ஜினியரிங் ப்ராப்ளம்னு நெனைக்கிறாங்கங்கிறாரு. அத நான் ம். படிச்சே காட்டிறேன். அப்பதான் மக்களுக்கு அதே வார்த்தையில நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். ஏஜிங் டூ பி எ ஜஸ்ட் அனதர் என்ஜினியரிங் ப்ராப்ளம் டூ பி சால்வ்டு பை ஹேக்கிங் த கோட் ஆஃப் லைஃப். அப்படின்னு இந்த டெக் பில்லியனர்ஸ்ன்னு சொல்றாரு. அது டாலர்ல சொல்லும்போது பில்லியனர்ஸ். நம்ம இந்தியா எக்கனாமி எப்பவுமே ட்ரில்லியன்ல பேசுறதுனால, ம். ட்ரில்லியன் எக்கனாமில தான் அவரும் பார்க்குறாரு. ம். இவர்களுடைய வெற்றி, பேஸ் ஆஃப் சக்சஸ் இன் த இண்டஸ்ட்ரி ஹேட் மேட் தெம் இம்பேஷன்ஸ். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா? இது அடிக்கடி கோட் பண்ணப்பட்ட விஷயம். அ மார்க்கோடைய கம்பெனியோடைய ஒரு அடிநாதமா இருக்கக்கூடியது. மூவ் ஃபாஸ்ட் அண்ட் பிரேக் திங்ஸ் அப்படிங்கிற ம். மனநிலையில, இப்போ இவங்க மாலிகுலர் பயாலஜிலயும், மூளையிலயும் போய் முட்டுறாங்க அப்படின்னு, இது எனக்கு இந்த என்னுடைய நான் கிரக்ஸா பார்க்குறேன். எப்படி ஹெல்த்த பத்தின டெஃபினிஷன் ஒரு இதுவா இருக்கோ, ஒரு ஒரு வகையான உரையாடலா இருக்கோ, இதில் யாரெல்லாம் இம்பாக்ட் பண்றாங்கன்னு இவர் தனியா 2, 3 சாப்டர் எழுதுறாரு. ம். எந்தெந்த ஆய்வுகள் பண்ணுதுன்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு கிரையோ இன்ஜின் எப்படி பண்ணுது? அப்புறம் ஜெரன்டாலஜி எப்படி பண்ணுது? அதாவது டிபார்ட்மெண்ட் விச் ஸ்டடீஸ் கல்ச்சுரல், சோசியல் அண்ட் சயன்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் டெத் பத்தி படிக்கிறது. ம். இவங்க எல்லாரையும் சேர்த்தேன் அத. வெறுமனே இந்த டெக்னோகிராட்ஸ திட்டி அந்த மாதிரி இல்ல. இது ஏதோ ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கான சண்டை மாதிரி இல்லாம, புது ம். ஆய்வுகள் எழுதுது. அதுல ஒரு இடத்துல தன்ன கன்ஃபஸ் பண்றாரு. நான் ஒரு கிரையோ கஸ்டமர்ங்கிறாரு. அவருடைய ம். உடம்பே ஏதோ ஒரு பார்ட்டியோ, கிரையோக்கு ஸ்டெம் செல் ஏதோ குடுத்துருப்பார் போல இருக்கு. நான் இப்ப அதுக்காக வருத்தப்படுறேன். ஏன் வருத்தப்படுறேன்னா, 250 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அது. ம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ அப்படின்னு வருத்தப்படுறாரு. இது எல்லாம் கலந்ததா இருக்கு. இந்த புத்தகம் நெறைய பேருக்கு என்ன ஆயிடும்னா, நோபல் லாரேட்டு பெரிய சயின்டிஃபிக்காவே போயிரும். ஆனா இருக்கு. அந்த ரைபோசோமுடைய ஆய்வுலருந்து இவரு வர்றதுனால, கொஞ்சம் சயின்டிஃபிக் டெம்பர் தேவையா தான் இருக்கு படிக்கிறதுக்கு. ஆனா அவ்ளோ கஷ்டமா இல்ல. ரொம்ப குழந்தைங்களுக்கு 8வது சயன்ஸ் புக் மாரி டயகிராம் குடுத்துடுறாரு புரியாத இடங்கள்ல. அது ஒரு ம். அட்வான்டேஜ். இப்ப ரைபோசோம் புரிஞ்சுக்கணும், மைக் மைக் மைட்டோகாண்ட்ரியாவ புரிஞ்சுக்கணும்னா, ஆரம்பத்துல அந்த புத்தகம் போற விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ஒரு ஊர்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு திருவண்ணாமலைங்கிற ஊர் தான் நம்ம செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல தெருக்கள் இருக்கிற மாரி இப்படி, கோயில் இப்படி, குளங்கள் இப்படின்ற மாரி அந்த மாலிகுலர் பயாலஜிய அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு ஹாம்லெட் கம்யூனிட்டியோட ஒப்பிட்டு எழுதின்னு வர்றாரு. முதல் 3 சாப்டரும். அந்த சயன்ஸ் ம். புரிய வைக்கிறதுக்கு. அதற்கு பிறகு இதில இருக்கிற புது ஆய்வுகள்லாம் வரும்பொழுது, நம்ம நெறைய சயன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நிச்சயமாக இதனுடைய அரசியலும், ஒரு எத்திக்கல் டிபேட்ட நடத்துறதுக்கான ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான். இது என்னுடைய முதல் இதுவா இருக்கு. ம். ம். எனக்கு 2, 3 விஷயங்கள் இவரு சொல்றதுல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது என்னன்னா, எந்த வயசு வரைக்கும் வேலை செய்யணும்? ம். எந்த வயசு வரைக்கும் புரொடக்டிவா இருக்கலாம்? அப்படின்றத பத்தி பேசும்போது 2, 3 விதங்கள்ல பேசுறாரு. வந்து ம். இன்னைக்கு ஆக்டிவாக வேலை செய்யக்கூடியது 70 வயசு வரைக்கும் கூட மக்கள் நல்லா இதுவா இருக்கிறாங்க. ம். ம். உங்களுடைய ஜாப் ஆனா எந்த ஜாபா இருக்கு? அப்படின்றத பொறுத்து, அ நீங்க 65ல ரிட்டயர் ஆறீங்களா? ம். எந்த வயசுல நீங்க ரிட்டயர் ஆறீங்க? ம். அப்படின்றது முடிவு பண்ணுது. எந்த வயசுல நீங்க ரிட்டயர்மென்ட் எடுத்துக்கலான்னு. அதுல சயின்டிஸ்ட்ட பத்தி பேசும்போது சொல்றாரு, சயின்ஸ் ஆனா ஃப்ரெஷ் சயின்டிஸ்ட் எல்லாம் மேத்தமேட்டிஷியன்ஸோ, சயின்டிஸ்ட்டோ அவங்கெல்லாம் செய்யக்கூடிய முக்கியமான வேலை யங்கர் ஏஜ்ல தான் பண்றாங்க. ம். பெரும்பாலானவர்கள் வந்து அதுக்கப்புறம் அதையே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய தியரிய அப்படின்னு. எனக்கு ரொம்ப ம். நாள் முன்னாடி ஒரு ஒருத்தர் சயின்டிஸ்ட் தான் இந்திய சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொன்னாரு. ம். ம்.
அவர் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. "We do our best work before we are 40 and just keep repeating it for the rest of our life" அப்படின்னாரு. ம், ம், என்னுடைய முக்கியமான வேலையை 40 வயசுக்கு முன்னாடி பண்ணிருவேன். அதுக்கப்புறம் அத ம், ரிப்பீட் பண்ணுவேன் அப்படின்னு. ம், இது வந்து பிரபலமாக நவீன விஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து ஒரு இதுவா தெரியுது, என்ன பொறுத்தவரைக்கும். இவர் வந்து அத மற்ற துறைகளுக்கும் சேர்த்து எழுதுறாரு இதுல. மேத்தமேட்டிஷியன்ஸ பத்தி, லிட்டரேச்சர் பத்தி, ம், ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்கள பத்தியும் இது மாரி எழுதிட்டே வர்றாரு. ம், 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 ஆனா நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, ஏஜ் இஸ் நெவர் அ பேரியர்ன்றது தான் நம்மளுடைய கலாச்சாரத்துல எனக்கு தெரிஞ்சு சொல்லப்படுது. ம், ஏன்னா, இத பத்தி நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு காந்தி தான் நினைவுக்கு வந்தாரு. ம், ஏன்னா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வரும்போது அவருக்கு 47 வயசு. ம், ம், அவர் வந்து வாட் இஸ் கன்சிடர்ட் அபவ் பிரைம் ஏஜ்ல தான் வந்து அவரு இங்கே சுதந்திர போராட்டத்த இங்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த முக்கியமான காலகட்டம் அதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு 60க்கு மேல வயசு. ம், ம், 60ஐ தாண்டின ஒரு நபர் தான் வந்து இந்தியா சுதந்திரத்துக்காக இந்த தண்டி மார்ச் நடக்கிறதோ, இது செய்றதோ எல்லாம் நடக்குது. ம், ஸோ அப்படி இருக்கையில, நம்ம வந்து எத வச்சு இந்த ஏஜ சொல்றோம் அப்படின்றதும் எனக்கு வந்து ஏன்னா நம்மளுடைய இதுல வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்கு. ம், ரொம்ப யங் ஏஜ்ல வந்து மிக அதிக அளவு விஷயங்கள அச்சீவ் பண்ணி இறந்து போறவங்களும் நாம பார்க்குறோம் ஹிஸ்டரியில. ம், 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 அதே சமயம் ஏஜ் இஸ் நாட் அ பேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ம், இதுவும் பார்க்குறோம். எனிவே இந்த புத்தகத்துல அவர் சொல்லக்கூடிய முக்கியமான எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு கிரக்ஸ் ஆஃப் த புக்கு அப்படின்னு நான் பார்க்கறது வந்து, அந்த ஒரு டிபேட்ட பத்தி தன்னுடைய வியூ பாயிண்ட் அவர் சொல்லும்போது, ம், நீங்க வந்து மரணத்த எவ்வளோ தள்ளி போடுறீங்கன்றது முக்கியம் இல்ல. நீங்க வாழக்கூடிய நாட்களில் எவ்வளோ நாள் நீங்க ஃபிட்டாக வாழ்றீங்கன்றது தான் முக்கியம் அப்படின்றத தான் மையப்படுத்துறாரு. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாரு. ம், ம், வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ வெதர் இட் இஸ் லிவிங் லாங்கர் ஆர் வெதர் இட் இஸ் லிவிங் ஹெல்தியர் அப்படின்னும்போது, ம், ஹெல்தி லிவிங் ஃபார் லாங்கஸ்ட் பீரியட். ம், நோய்வாய்ப்படாம, கஷ்டப்படாம இறந்து போறது. அதாவது இந்த நோய்வாய்ப்படக்கூடிய அந்த காலகட்டத்தை, ம், முதுமையை குறைச்சலாக நாட்கள் அது மாரி கஷ்டப்பட்டு, ம். மிகுந்த நாட்கள் வந்து நீங்க இதுவா இருக்கணும் அப்படின்றது தான் அவர் வந்து மையப்படுத்துறாரு. அதுதான் வந்து எனக்கு புரிஞ்ச அளவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஸோ இந்த புத்தகத்த பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து அது ரொம்ப அஃப்கோர்ஸ் அந்த முதல்ல அவர் சொல்லக்கூடிய இந்த மாலிகுலர் பயாலஜி பத்தி அவர் சொல்றது, ஏஜிங்னா என்னன்னு சொல்றது, இந்த முதல் 2, 3 சாப்டர் அத பத்தி பேசுறாரு இல்லையா? அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடியது, மாற்றங்கள் என்ன அப்படின்றத அவர் பேசுறது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அதுல வந்து அ இத பத்தி பேசுறாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிளட்ட பத்தி பேசுறாரு. எப்படி கலாச்சாரங்கள்ல வந்து பிளட்ட வந்து யங் பிளட்ட குடிச்சு நான் வந்து என்னுடைய பழைய பிளட்ட வந்து சரி பண்ணிக்கிறேன். ஐ ம், வில் ஸ்டே ம், யங் பை ட்ரிங்கிங் யங் பிளட் அது மாரி ட்ராகுலா மாரி விஷயங்கள் வர்றது. அத பத்தியும் ரெஃபர் பண்றாரு. அது வந்து அ ரொம்ப காலமா அது இருக்குது. ஆனா அது வந்து வரலாற்று அறிவியல் பூர்வமாக அது வந்து எக்ஸாக்ட்லி நாட் ட்ரூ அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ ம், அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இவர் ஆய்வுபடுத்தி, அ ம், ஒரு பக்கம் வந்து டைட்டில் வந்து அ "குவெஸ்ட் ஃபார் இம்மார்டாலிட்டி" அப்படின்ற இத பத்தி சொன்னாலுமே கூட, ம், அ முதல் பகுதியில வந்து பிசியோலாஜிக்கலா நாம வந்து வை வி டை அப்படின்றத போட்டுட்டு, 2வது பகுதியில அதனுடைய பாலிடிக்ஸ வந்து எழுதி, கடைசியில வந்து இம்மார்டாலிட்டியா அல்லது இதுவா அப்படின்ற ஒரு அதாவது டெக்னாலஜி வச்சு நம்ம இம்மார்டாலிட்டி அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு விஞ்ஞானியாக அவர் அத பத்தி பேசும்போது, அதற்கான முயற்சிகள் நடக்குது. ஆனா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லன்ற மாரி தான் அவர் கன்க்ளூட் பண்றதாக நான் அத புரிஞ்சுக்கிறேன். ஆமாங்கண்ணா. அவரு கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த டெக்னோகிராட்ஸ
இந்த பாடிய என்ஜினியரா பார்க்கறது, ஹேக் பண்றதுல ஒரு 3 விஷயம் எடுத்துட்டு வராரு. கொஞ்சம் ஊன்றி அந்த அரசியலையோ அல்லது தொடர்ந்து சயின்ஸ ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, இல்ல நோபல் பிரைஸ மட்டுமே ஃபாலோ பண்றவங்க இருந்தா கூட அவங்களுக்கு இதுல ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரீசென்ட் ஸ்டடில மாலிகுலர் பயாலஜிலயோ, இல்ல இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா உடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட்டா கொண்டு வந்தது ஒரு 4, 5 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குடுத்தாங்க. ஆட்டோஃபேகின்னு ஒரு கான்செப்ட். ஒரு செல் தன்னை தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய டைமரோட இருக்கு அப்படிங்கிறது அந்த ஆய்வு. உள்ளுக்குள்ள ஒரு டைமர் இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற சயின்ஸ் தனி. அது அதனுடைய மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோமு, அதனுடைய புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வச்சு தான் சாவுது. ஆனா சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு ஒரு ந ஒரு ஒரு ஸ்டாப் வாட்ச் இருக்கு. அப்போ அந்த செல்லு தானா செத்து போயிரும்ன்ற ஆய்வுக்கு தான் குடுத்தாங்க. ஆட்டோஃபேகி தன்னை தானே மாய்த்துக் கொள்ளுதல். ஒரு செல்லு அந்த டைமோட பொறக்குதுங்கிறாங்க. இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்கன்னு அந்த ஒரு இடத்துல சொல்றாரு. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆய்வுக்கு கிடைச்ச நோபல் பிரைஸ் ஆட்டோஃபேகி. அந்த ஆட்டோஃபேகி வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுனாக்கா, ஒரு ரிசர்ச் நடந்துருச்சுன்னா அடுத்த ஃபேஸ் எட்டும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த செல்லுக்குள்ள அந்த செல் வெளிப்பக்கத்திலிருந்து புரோட்டீனை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், புரோட்டீனை எடுத்துக்கிட்டு நெறைய செல் டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? புரோட்டீன் தான் செல்லையும் கொல்லுது. அப்போ இத ஏதாவது ரீஇன்ஜினியரிங் பண்ண முடியுமான்னு ஆய்வு பண்றாங்க. இதெல்லாம் பண்றதுனால வரக்கூடிய சோசியல் கான்சிக்வென்ஸஸோ அல்லது எத்திக்கல் கான்சிக்வென்ஸஸோ யாரும் யோசிக்கிறதே இல்லன்னு முதல்ல இப்ப கடைசியும் இத எழுதுறாரு. நம்ம ம். புத்தகத்துடைய கடைசி சாப்டர்ல கடைசி இது வந்து இந்த டெக்னோகிராட்ஸ் உடைய சோசியல் எத்திக்கல் கான்சிக்வென்ஸஸ் மேல தான் கேள்வி வைக்கிற மாதிரி, ம். இந்த ஆட்டோஃபேக் மேல ஒண்ணு வைக்கிறாரு. 2வது டெக்னாலஜி கிரையோ என்ஜின் மேல வைக்கிறாரு. கிரையோ ம். என்ஜின் வந்து நம்ம வந்து அவ்வளோ இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் கிரையோ என்ஜின் அதிகம் பயன்படுத்துறோம். அது வந்து ம். ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ். ஆனா, யுகேலயோ அல்லது அமெரிக்காலயோ என்ன பண்றாங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல எல்லாரும் தங்களுடைய ஸ்டெம் செல்ஸ, ஆர்கன்ஸ இறந்த பிறகு அவங்கள எடுத்து வைக்கணுன்றதெல்லாம் போக, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரி ஒண்ணு எழுதுறாரு. ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் நெனைக்கிறேன் குழந்தை. அந்த குழந்தை வந்து அதுக்கு வந்து புற்றுநோய் இருக்கு. அந்த குழந்தை வந்து தன்னை வந்து கிரையோ என்ஜினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஏதோ நினைக்கும்போது, அவங்க பேரண்ட் வந்து செப்பரேட்டட். ம். தனியா ஆயிடுறாங்க. அதுல அவங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு. அவரு இந்த கிரையோ மாடலுக்கு ஒத்துக்க மாட்றாரு. என் குழந்தையோட ம். உடம்ப கிரையோ இதுல வைக்க விடமாட்டேன் அப்படின்னு. அது ஒரு பெரிய டிபேட்டா மாறி, அப்போ அந்த யுகே உடைய மெடிக்கல் கவுன்சில் வந்து சொல்லுது. அ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதா பார்க்குறேன் நான். ஏன்னா, அதுக்காக நடந்த ஒரு அ உ உரையாடல். சட்ட ரீதியான உரையாடலும் அதுல இருக்கு இல்லையா? ம். அதனால அத பார்க்க வேண்டியிருக்குன்னு பார்த்தேன். ஆ என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த யுகே உரையாடல்ல, இது இது வந்து வெறும் டெக்னாலஜி விஷயமா பார்க்கக்கூடாது. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மார்க்கெட்டிங் பேசிஸ்ல கிரையோ டெக்னாலஜி நீங்க பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. அ அது என்ன நடத்தும் அப்டின்னாக்கா, மக்கள வல்னரபுளா இருக்கவங்கள ஒரு மெடிக்கல் ட்ரையலுக்காகவே மாத்திரும். அந்த ம். இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு வருவாய் தரக்கூடியதா இருக்கலாம். நாளைக்கு அந்த மக்கள நீங்க பயன்படுத்தி எதா பண்ணுவீங்கன்னா, அந்த யுகே வந்து அதுக்கு ஒத்துக்கல அந்த குழந்தையோட இதுக்கு. ம். அ ரொம்ப ஆச்சரியமான ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மார்க்கெட் வேணும். இந்த இந்த டெக்னாலஜிய மார்க்கெட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணுன்றான். கிரையோ டெக்னாலஜில. ஏன் அத சொல்றான்னா, அ ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு நரமாமிச கூட்டம் மாதிரி சில விஷயங்கள் செய்யுது மெடிக்கல் இது. ம். ஒ கழுத்துக்கு மேல் பகுதிய முழுக்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சு, அதனுடைய நியூரான் ஸ்டடி பண்றதுக்கு நெறைய கம்பெனிகள் தயாராயிருக்கு. அந்த கம்பெனி பேர்லாம் கூட மென்ஷன் பண்றாரு. நம்மளுடைய மூளைய ஃப்ரெஷ்ஷா ஏன்னா பெரும்பாலும் மூளைன்றது தண்ணி தான். அத அது எதுவும் கெடாம அப்படியே வச்சு, அந்த நியூரல் ஸ்ட்ரக்சர்ஸ நீண்ட காலத்துக்கு ஸ்டடி பண்ணி ஏஜிங்க்காக தான். அந்த எப்படி நம்ம வந்து வயோதிகம் அடையறோம், செத்து போறோம்ன்றத ஆய்வு பண்றதுக்காக தான் அத பண்றாங்க. இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் வேணுங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நோபல் லாரேட்ஸோ, இந்த மாரி பெரிய ஆய்வாளர்களோ, இந்த மாரி எத்திக்கல் கொஸ்டின்ஸ சமூகத்துல தூக்கி எறிஞ்சிருப்பாங்களான்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். ஏன்னா, அவங்க எல்லாருமே யுனிவர்சிட்டீஸ்க்கும், கம்பெனிக்கும் போற ஆட்களா தான் இருக்கிறாங்க. இவரும் கம்பெனிகள்ல இருக்கலாம். ஆனா, அந்த கொஸ்டின வந்து ரைஸ் பண்றாரு. இந்த மாதிரி. இது 2வது டெக்னாலஜி. எப்படி ஆட்டோஃபேகியோ அதே மாரி இந்த கிரையோ டெக்னாலஜிய பெரிய ஆய்வுக்கு உட்படுத்துறாரு. அ 3வது அந்த நான் சொன்ன மாரி ஜெரன்டாலஜிஸ்ட். வயோதிகம் சார்ந்து ஆய்வு செய்யக்கூடிய சோசியல், கல்ச்சுரல் அ அண்ட் அதனுடைய மெடிக்கல். இத ஆய்வு பண்றவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால
இத இந்த துறையை சப்ஸ்கிரைப் மாடலா மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. புத்தகத்துல ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்காரு. தனிப்பட்டு அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து ஒரு ஸ்பீசியஸ் வந்து தன் உயிரை சப்ஸ்கிரைப் மாடலுக்கு மாத்துறதுக்காக 2045க்குள்ள அத நோக்கி நகர்த்தணும்னு நிறுவனங்கள் வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் அச்சமூட்டக்கூடிய விஷயங்களா இருந்தாலும், இவருடைய கடைசி சாப்டர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதா படுது. அதுல தான் சொல்றாரு, மைக்கேல் போலன கோட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு ஆச்சரியம் எனக்கு. மைக்கேல் போலன்ன்றவரு உணவு அரசியல்ல ரொம்ப காத்திரமா எழுதக்கூடியவர். பிளஸ் சொல்யூஷனோட எழுதக்கூடியவர். ஸ்லோ ஃபுட் மாரி கம்யூனிட்டி அதுக்கெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற ஆளு. அதுல இன் டிஃபென்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்ற ஈட்டர் மேனிஃபெஸ்டோ புக்க குறிப்பிட்டு, அதுல அந்த என்ன சொல்றது? ஈட் ஸ்லோ அப்படிங்கிறது. மோர் வெஜ்ஜீஸ், மோர் கிரீன்ஸ் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்து, நீங்க நீங்க சொன்ன இடத்துக்கு தான் வந்துர்றாரு கடைசியா. அந்த எவ்வளோ காலம் நீங்க வந்து உங்களுடைய மரணத்துக்கு முன்னாடி இம்மொபைலா இருக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய ஹெல்த் பத்தினது. இதுல குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்குள்ள போகாம, குவாலிட்டேட்டிவ் லைஃப்ப பத்தி வாழறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, எனக்கும் ஞாபகம் மறதி வருது. நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னுடைய 60வது வயசுலேருந்தே நான் கண்ணாடி எங்க வச்சேன்னு கூட தேட முடியல. இதெல்லாம் வயோதிகத்தின் ஒரு பகுதி. இத நீங்க ஹேக் மூலியமா பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அந்த வயோதிகத்தின் போது இருக்கக்கூடிய சில விஷயங்கள ஏத்துக்கிட்டு போறது தேவதான். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு போயிருமோன்ற பயமும், இதோட சேர்ந்து இந்த டெக்னோகிராட்ஸ் பண்றதும், இதெல்லாம் சேர்த்து தான் இவரு சொல்றதா பார்க்குறேன் நான். இன்னும் ஒரு சாப்டர் நான் படிக்கல. அது முடிச்சா தெரியும். அ பார்ப்போம். குறிப்பா இந்த ம். உடம்புக்கு கிடைக்கிற ப்ளஷர் இருக்கு இல்லையா? அந்த ப்ளஷரை நீட்டிக்கிறதுக்காக தான் இந்த இயக்கம் இருக்குங்கிறாங்க. 35 வயசுல ட்ரில்லியனர் ஆயிடுறான். குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 30 வயசு வாழறான்னா கூட, அவன் அத அத அதே ஒரு 300 வருஷமா மாத்துறது எப்படி? 150 வருஷமா மாத்துறது எப்படி? இப்ப 60 70 ஆக்கணும்னு யோசிக்கிறது மெடிக்கல். 60 600ஆ மாத்தணும்னு நினைக்கிறதுன்றது அபத்தம் இல்லையா? அப்போ அப்படி அதாவது திங்க் எனக்கு பண்றாங்க வந்து இவங்கங்கிற. இதெல்லாம் படிக்கும்போது, ம். அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ரொம்ப சின்ன வயசுல ஒரு புள்ள டென்னிஸ்ல சூப்பர் ஸ்டாரா வந்தாரு. போரிஸ் பெக்கர்ன்னு பேரு. ஜெர்மனிய சேர்ந்தவர். ம். 18 வயசுலயோ, 19 வயசுலயோ ஒரு டென்னிஸ் சீன்ல வந்து எல்லா கிராண்ட் ஸ்லாமும் வின் பண்ணி, எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு 25 வயசு, 28 வயசுக்குள்ள பர்ன் அவுட். சூசைட்லாம் ம். அட்டெம்ப்ட் பண்ணாரு. ம். ஏன்னா வாழ்க்கையில அச்சீவ் பண்ண வேண்டியது எல்லாமே அச்சீவ் பண்ணியாச்சு. இனிமே ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ம். எங்க பிரச்சனை எங்கிருந்து துவங்குதுன்னா, நமக்கு தேங்க்ஃபுல்லி ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல இந்து மதமோ, பௌத்த மதமோ, இந்தியா, சைனால பர்ட்டிகுலர்லி டாவோயிசம்ல கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அ ரீசைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. ம். நான் வந்து உடனே நீங்க இந்த மகாவிஷ்ணு பாவ புண்ணியம் அதுக்கு போகல நான். அந்த ம். சமீபத்திய கான்ட்ரோவர்சிக்கு போகல. ம். பட் இட் இஸ் a கிரேட் பஃபர் ஃபார் us. ம். பிகாஸ் எல்லாத்தையும் இந்த வாழ்க்கையில சாதிச்சு முடிச்சிடணும். சாதிக்கிறத ம். விட எல்லாத்தையும் இந்த வாழ்க்கையில அனுபவிச்சு முடிச்சிடணும். ம். ம். அப்படின்ற அந்த வேகம் வந்து இது இல்லாத கலாச்சாரத்துல ரொம்பவே அதிகமா இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ம். ம். ஏன்னா நீங்க இருப்பது ஒரு முறை அப்படின்னும் போது ம். எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிடணும். ம். 2வது நமக்கு இந்த மாடரேஷன்றது ஒண்ணு வந்து நம்மளுடைய இந்த ஆன்மீக இதுல வந்து ம். நெறைய சொல்லப்பட்டிருக்கு. ம். எதுவா இருந்தாலும் மாடரேட்டா பார்த்துக்கோங்க. லைஃப் வந்து மாடரேட்டா இருக்கணும் அப்படின்றது. ஐ திங்க் இட் இஸ் ம். பார்ட்லி டூ டூ வித் தி வெதர் கண்டிஷன் ஆல்சோ. ம். நம்ம மாடரேட் வெதர் ஜோன்ல இருந்து வர்றதுனால, ம். நமக்கு வந்து ஆம்பியன்ட் ஸ்பேஸ்ல தான் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். ம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம ஒரு சூழல். ம். நீங்க ஃப்ரோசனா 4 மாசம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கீங்கன்னா, நீங்க திரும்ப மிச்சம் இருக்கிற இந்த 8 மாசம் வந்து இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும். ம். அதுதான் வந்து நான் மேற்கத்திய கலாச்சாரத்தில பார்க்கிறது வந்து, ஒவ்வொரு சம்மருக்கும் ஏன் இவங்க வந்து உடைய மாத்துறாங்க? ஒவ்வொரு சம்மருக்கும் புதுசா ஏன் அமெரிக்காவுல வந்து ட்ரெஸ் வாங்குறாங்க? அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணும். ஏன்னா சம்மர் கலெக்ஷன் வந்து இந்த சம்மர் கலெக்ஷன் வேற மாரி இருக்கும். அடுத்த சம்மர் கலெக்ஷன் வேற மாரி இருக்கும். ஒவ்வொரு சம்மருக்கும் நீங்க உடைய மாத்தணும். எல்லா சீசனுக்கும் மாத்தணும் அப்படின்னா,
அந்த எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது வந்து முடிச்சிடணும். இந்த வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் அனுபவிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு ம். கமர்ஷியல் உலகம் வந்து அதை தான் வந்து மேலும் மேலும் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு. ம். முடிஞ்ச அளவுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி நீங்க லிவ் லைஃப் கிங் சைஸ் அப்படின்னு ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும் நாங்கெல்லாம் சின்ன ம். பிள்ளையா இருக்கும்போது. ம். அது மாதிரி அதுதான் வந்து இந்த இம்மார்டாலிட்டியை நோக்கி மக்களை இட்டு போகுதுன்னு தோணும். ஏன்னா ம். நிறைய சம்பாதிச்சுட்டேன், நிறைய சேர்த்து வச்சுட்டேன்னும் போது இதை நானே அனுபவிக்கணும் ம். அப்படின்றது. நம்மகிட்ட நாம வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பதில்னு தானே சொல்றோம். நம்ம நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாழ்க்கை நடத்துறது தான் நமக்கு வந்து நெறின்றது மாதிரி நம்ம கடைப்பிடிக்கிறோம். ம். அதனாலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துல இதற்கான இன்னைக்கு இவர் சொல்லக்கூடிய அந்த இம்மார்டாலிட்டியை நோக்கி நடக்கக்கூடிய பலவிதமான ஆய்வுகளும் படிக்கும்போது ம். அதை நோக்கி தான் போகுதோன்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும். நான் எவ்வளவு காலம் இருக்கிறேனோ, அவ்வளவு காலம் இருந்து அதை அனுபவிச்சே தீரணும் ம். அப்படின்னு. நாம வந்து அதான். அ அது ரொம்ப இதுவாவே நிறுவுறாரு அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர்களுடைய வயது, இந்த டெக்னோகிராட்ஸுடைய வயது, அவங்க கம்பெனியுடைய வருவாய், அ இவர்களுடைய ஆசை, அந்த ஆசை உருவாவறதுக்கு இருக்கக்கூடிய ரீசென்ட் கல்ச்சுரல் சேஞ்ச். ஓ! வெறுமனே இது வந்து வெறும் ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியான்னு அப்படி போயிருந்தாருன்னு வைங்க, ம், நமக்கே இந்த புக்கு மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. நம்ம ம், அவ்வளோ சயின்டிஃபிக் இது நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்ன்னு வச்சுட்டுருப்போம். அந்த ஆரம்பத்தில அவர் ஸ்டோரி சொல்ற விதம், அந்த ஸ்டோரியிலிருந்து நேரா கொண்டு போயிட்டு இவரு வைக்கக்கூடிய ஒவ்வொன்னும் வந்து முக்கியமான ஆஸ்பெக்ட். ஆக்சுவலா இந்த புத்தகங்கள வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்கலாம் படிக்கணும். அந்த பியூரோகிராட்ஸும், பொலிட்டீஷியன்ஸும் இந்த மாரி புத்தகங்கள உட்காந்து படிச்சு அது மாரி ஏதாவது உரையாடல் நிகழ்த்தினா தான் அதெல்லாம் சாத்தியமான்னு தெரியல. அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கவனம் செலுத்துற அளவுக்கு மக்களுடைய ஆரோக்கியத்திலும், நலவாழ்விலும் கவனம் செலுத்துறாங்கன்னா, அது ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா, இது அந்த ஆஸ்பெக்ட்லாம் கொண்டு வருது. எந்த கம்பெனி அலோவ் பண்ணலாம்? எந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து இது இந்த மாரி மக்கள வந்து வெறுமனே ஒரு கிரையோ இன்ஜின் சாம்பிள்ஸா பார்க்கும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா, இதில 2, 3 நம்மளுக்கு சாப்டர் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம வந்து இப்போ இன் இந்த இன்வெஸ்ட்மென்ட் மோகத்துல இருக்கிறோம். ம், அதுல கொடுமை என்னன்னா, இன்வெஸ்ட்மென்ட் மோகம் எந்த அளவுக்கு நம்மள பாதிக்குதுன்னா, இப்போ ம், இலான் மஸ்க் வந்து தமிழ்நாட்டுல ஒரு $50,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன் அல்லது $5,000,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. ம், நாம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ட மாத்திரம் கொண்டாட மாட்டோம். ஈலான் மஸ்க்க ம். கொண்டாடுவோம். அவரு வந்து இந்திரனே, சந்திரனேன்னு போட்டுருவோம். அவரு பைத்தியக்காரத்தனமா இது மாரி ஏதான ஒரு டெக்னாலஜில ஒர்க் பண்றாருன்னா, அந்த டெக்னாலஜி நமக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுருவோம். முடிஞ்சா நம்ம வந்து நம்ம முதலமைச்சருக்கு இத குடுக்கலாமா? அவரு இதுல இன்வால்வ் பண்ணலாமா? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம மந்திரிகளுக்கு எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலாமா? ம். அப்படின்ன மாரியும் போயிருவோமோன்னு கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நாம வந்து அதனால இது எங்கேயாவது இவங்க படிக்கணும் அப்படின்றது ம், எனக்கு ஒரு யோசனையா இருந்தது. ஏன்னா, அ இவரு பேசுற ஆஸ்பெக்ட்ஸ் அப்படி இருக்கு. எந்த கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி வந்து அ இதில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 700 கம்பெனிய பொதுவா சொல்றாரு அவரு. அந்த 700 கம்பெனிய சொல்லிட்டு, அது ஒரு புது காயின். முன்னாடி இருக்கலாம் இந்த வார்த்தை. ஆனா எனக்கு இந்த புக்ல தான் புதுசா வந்தது. அ அ நியூட்ராசிட்டிகல்ஸ்ன்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. அது ரொம்ப பழைய நியூட்ராசிட்டிகல்ஸ்ன்னா வார்த்தை அது. ம், அதான். இப்ப நம்ம அதில ரொம்ப ஆய்வு பண்ணல. ஆனா இதில இதில வந்து நியூட்ராசிட்டிகல் கம்பெனியோடைய ஒரு 5 பாயிண்ட்ல சொல்றாரு. ஒண்ணு வந்து ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ். நெறைய பேருடைய திடீர் மரணத்துக்கு காரணம் ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸா இருக்குன்னு இந்தியாவிலே தெரியுது. இந்த ம். பிசிக்க வளர்த்துக்கிறது, இது மாரி டி ஏஜிங் பண்றது. ஆ இல்ல எக்ஸர்சைஸ் அதிகம் பண்றத பத்தியும் எழுதியிருக்காரு இல்லையா? ஆமாமா. ஓவர் எக்சர்சைஸ் கூடாதுன்னு. செக்ஸு ம், அது எல்லாமே அதான் மிகினும் குறையினும் நோய் சேருங்கிற மாரி தான். ம், கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன். கலோரி ரெஸ்ட்ரிக்ஷனால மரணத்த தள்ளி போட முடியும். டி ஏஜிங் பண்ணிட முடியுன்றதும் எந்த ஸ்டடியும் இல்லன்றதும் நிறுவுறாரு. மேபி அது ஒரு மிமிக்கா இருக்கும் அப்டிங்கிறாரு. 2 ம், 2வது ரொம்ப ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய போத. ம், மே ஹேவ் சம் ஹெல்த் பெனிஃபிட்ன்னு சொல்றாரே தவிர, அதில ஒரு ஹியூமன் ஏஜிங்க்கோ, டெத்துக்கோ அது ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்ல ஒண்ணு. ஆனா இதெல்லாம் எதன் பேர்ல இயங்குதுன்னா, நியூட்ராசூட்டிகல்ஸ் பேர்ல தான் எழுதுது. அதற்கு ஒரு 700 பெரிய பயோடெக் கம்பெனி வேலை செய்யுது. அப்படின்னு அவங்கள சொல்றாரு. அ இதோட சேர்த்து இப்ப என்னன்னா கம்பெனிய ஒரு பக்கம் சொல்றாரு. அதனுடைய ஆய்வுகள ஒரு பக்கம் சொல்றாரு. ம், ஆ இப்போ மருத்துவத்துறையுடைய ஆய்வு எப்படி இண்டஸ்ட்ரியா மாறுதுங்கிற ஒரு சப் ஒரு என்ன சொல்றது? அண்டர்லைங்கா அதுவும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
ஆட்டோஃபைக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த பிரெயின் ஹேக்கிங்கு, மாலிகுலரில் ஹேக்கிங் பண்ணுறது அதிகமாகுது. அப்போது இது மாதிரி இப்ப விஷயங்கள். நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க சொன்னதுனால சொல்றேன். இத பத்தி ம். நானு ரொம்ப நாள் முன்னாடி ஏன்னா இதுல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா இதுல வந்து தமிழ்நாட்டிலேயே வேலை நடந்துட்டு இருக்கு. ம். ம். நியூட்ராசூட்டிக்கல்னா ம். என்னன்னா ஒண்ணுமில்ல. அதாவது இப்ப நம்ம அ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம முருங்கைன்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ம். முருங்கை இலையில நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் நியூட்ரிஷன் அதிகமா இருக்குது அப்டின்னா, ம். 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 ஆ நாம வந்து அந்த முருங்கை இலையாக அதை உட்கொள்றோம். ம். அதையும் வந்து அந்த முருங்கை இலைய எப்படி பண்ணி சாப்பிட்டோம்னா, எதோட கம்பைன் பண்ணி சாப்பிட்டோம்னா, சுவை நல்லா இருக்கும். அது வந்து உடம்புக்கு நல்லா ஊட்டும் அப்படின்னு. இவங்க நியூட்ராசூட்டிகல்னு எத சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒண்ணும் இல்ல. நம்ம இது எடுத்துக்கோங்களேன். கர்குமைன் கன்டென்ட் அதிகமா இருக்குது மஞ்சள்ல அப்படின்னு சொல்லி விலை அதிகம் அப்படின்னு விக்கிறாங்க இல்லையா? ஆமா. இது எல்லாமே இந்த நியூட்ராசூட்டிகல் இண்டஸ்ட்ரியோடைய பாதிப்பு தான். ம். 25 வருஷத்துக்கு முன்னாடி கர்குமைன் கன்டென்ட்ட பத்தி யாரும் பேசல. ம். மஞ்சள் வாங்கும்போது. அல்லது ம். நீங்க மொளகா வாங்கும்போது, அதுலயும் இது மாரி ஏதோ ஒரு கன்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ம். இந்த காரத்தன்மை. ஆமா. அது பெப்பரின். அதிகமா இருக்குது. அது அது வந்து அதோட மெஷர் பண்ணி, ஸ்கேல்ல மெஷர் பண்ணி, அதுல எதுல அதிகமா இருக்குதோ, அது மாத்திரம் அதிக விலைக்கு போகுது அப்படின்னு. அது ம். ஏன்னா, அந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ம். அந்த ஒரு கன்டென்ட் மாத்திரம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஒரு நியூட்ரிஷன மாத்திரம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த நியூட்ரிஷன் இருக்குது இல்லையா? அத வந்து ஒரு கேப்சூல் வடிவிலயோ, அல்லது அத வந்து ரீகான்ஃபிகர்ட் வடிவிலயோ அத குடுக்க முடியும். ம். நம்ம நண்பர் ஒரு டாக்டர் இருக்காங்க. ஜெர்மனில இருக்கிறாங்க. இப்ப அமீனான்னு பேரு. அவங்க வந்து ரொம்ப ம். நாள் முன்னாடி இத பத்தி பேசும்போது சொன்னாங்க. நாம வந்து இந்தியாவுல ஒரு கீரைய வந்து இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, ம். அந்த கீரைய கீரை வடிவிலே சாப்பிடும்போது 2, 3 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. 1 அதனுடைய அந்த ஒரு நியூட்ரிஷன் வந்து அதிகமாக உங்க உடம்புக்குள்ள செலுத்தக்கூடாது. ஒரு சர்டன் அளவுல தான் உங்க உடம்புக்குள்ள போகணும். ம். அது ஓவரா நீங்க உட்கொள்ளாம இருக்கிறதுக்கு வந்து அது தடுக்குது. ம். 2வது அ ஒரு நியூட்ரிஷன் ஒரு பர்ட்டிகுலர் ஹெர்ப்ல இருந்தோ அல்லது ஒரு ஃபிஷ்ல இருந்தோ இதுல இருந்தோ உங்க உடம்புக்கு தேவைன்னா, ம். அது வந்து இயற்கையின் படைப்புல அது வந்து அந்த இலைக்குள்ள அது இருக்கிறது வந்து இயற்கை வந்து உங்களுக்கு அத நேரடியா குடுக்கணும். அந்த ஒரு பர்ட்டிகுலர் நியூட்ரிஷன்னா காத்துலயே உங்களுக்கு குடுத்துருக்குமே. ம். அதுல உங்க உடம்புலயே அது உற்பத்தி ஆகுற மாரி வச்சிருக்குமே. இந்த ம். இலைக்குள்ள அத வச்சிருக்குது அப்டின்னா, இயற்கைக்கு ஒரு லாஜிக் இருக்குல்ல. அந்த இலையோட சேர்ந்து அத நீங்க சாப்பிடணும். இயற்கை நினைக்கிறதுனால தான் அந்த இலைக்குள்ள வச்சிருக்கு. ம். இது ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். இந்த நியூட்ராசூட்டிக்கல் ஆளுங்க வந்து ஏன் வந்து இது மாரி செய்றாங்க அப்டின்னு சொல்லி கல்ச்சுரல வந்து ஒவ்வொரு கல்ச்சர்லயும் வந்து அது எப்படி எவால்வ் ஆயிருக்குது. ம். அப்படின்னு சொல்லி நியூட்ரிஷனுக்கும் வந்து கல்ச்சருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த ம். கல்ச்சர்ல வந்து இப்போ நம்ம ஊர்ல சில விஷயம் பத்தி சொல்லுவாங்க. ம். ம். புளிக்கக்கூடிய சில விஷயத்த வந்து எதிர்ப்புளி வைக்கிறதுன்னுவாங்க சமைக்கும்போது. ம். 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 எதிர்ப்புளி வைக்கிறதுன்னா, இன்னொரு புளிக்கக்கூடிய விஷயத்த சேர்த்து வைப்பாங்க சமைக்கும்போது. ம். 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 அது ஏன்னா வந்து அதுல இருக்கக்கூடிய இந்த புளிப்பு தன்மையை இந்த புளிப்பு தன்மை நியூட்ரலைஸ் பண்ணும் சமைக்கையில அப்படின்னு. ம். அது மாரி கல்ச்சுரலி வந்து த கல்ச்சர் ஹஸ் வொர்க்ட் வேரியஸ் வேஸ் ஆஃப் அப்சார்பிங் த நியூட்ரிஷன் ஃப்ரம் அந்த ஒரு பர்ட்டிகுலர் அம் அ சோர்ஸ்லருந்து இன் அ கம்பைன்டு கைண்ட் ஆஃப் அ மேனர் இன் அ கல்ச்சுரலி அப்ரோப்ரியேட் மேனர். ம். ம். அத விட்டுட்டு நம்ம அந்த ஒரு நியூட்ரிஷன மட்டும் தனியா அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அத ம். உட்கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, அத சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு அது அது எதோட சேர்ந்து போனா உடம்புக்கு அப்சார்பிங் கப்பாசிட்டி அதாவது அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ம் நம்மளுடைய பயோ அப்சார்பன்ட்டா இல்ல அதுக்கு ஒரு டெர்ம் ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய உடலுக்கு அத அப்சார்ப் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி வந்து செர்டன் ம். ம். விதமா இருந்துச்சுன்னா தான் அத அப்சர்வ் பண்ண முடியும். ஆமா. நேரடியா செலுத்துனா சில விஷயத்த அப்சர்வ் பண்ணாது. இரும்ப நேரா குடுக்க முடியாதுங்கிற மாரி தான். ஆமா. எப்படி ஸோ டைரக்ட்டா அந்த அயன்னா அயன குடுக்க முடியாது. எஃப்இன்னு ஒண்ணுங்க டைரக்ட்டா இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ம். உடம்பு ஏத்துக்காது. நோய் வந்துரும்.
அந்த அதே மாரி தான். மாதிரி தான் அந்த பயோ அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியும் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு சர்டன் அது ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு விதத்துல நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தி இருக்கு. ஸோ ம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த நியூட்ராசிட்டிக்கல் என்ன பண்ணுதுன்னா, அத கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அத தனியாக்கி அத மாத்திரம் நேரடியா உங்களுக்கு குடுக்குது. ம். அப்படி குடுக்கும்போது அதனுடைய உங்கள் உடல்ல வந்து அது செய்யக்கூடிய அந்த தாக்கமானது, ஆ ம். நீங்க ஆக்சுவலா உடல் ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இருக்குமான்னா, அது வந்து நெறைய ஆய்வுகளே அத கேள்விக்குறியாக்குது இப்போ. ம். இதுதான் இவரு மீன் பண்றாருன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க அத ம். சொல்லும்போது சொல்றேன். இந்த நியூட்ராசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரின்றது ஆமாமா. இப்படி வளர்ந்த அதுதான். இண்டஸ்ட்ரி தான் அது. அந்த இண்டஸ்ட்ரி அதுல வந்து அவங்க கடந்த ஒரு குறிப்பிட்டு, 15 குறிப்பிட்டு இப்ப நீங்க வருடங்கள். சொல்றது மாலிகுலர் லெவலு. அவர் ம். என்ன சொல்றாருன்னா, தீமாட்டிக்கா பிரிக்கிறாரு. ம். மசில்க்கு, அப்புறம் ஏஜிங்க்கு, அதுதான். அப்புறம் ஆன்டி ஆக்ஸிடென்ட்க்கு அப்படின்னு தீமாட்டிக்கா பிரிக்கிறாரு. நீங்க வந்து மாலிகுலரா சொல்றீங்க ஒவ்வொன்னுத்துலயும். ம். அதனுடைய ஒ ஒரே வடிவம் தான். வெவ்வேறு எக்ஸ்ப்ளனேஷன். இதுல அதனால புத்தகம் முழுக்க சொல்ல முடியாது நம்மளால. மக்கள் வாங்கி படிக்கட்டும். "ஒய் வி டை" பை வெங்கி ராமகிருஷ்ணன. நான் என்னுடைய இறுதி கருத்தா ஒரு நோட் எழுதி வச்சிருக்கேன். இந்த இதுலருந்து ம். எடுத்து. ம். ஆம், என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கிற அணுக்கள் ஒவ்வொன்னும் செத்து பிறக்குதுன்னு தெரியும். ஏன்னா பார்ட் ஆஃப் டிஷ்யூ, பார்ட் ஆஃப் ஆர்கன், பார்ட் ஆஃப் அஸ் தொடர்ந்தியா செத்து செத்து பொறக்குறதுன்றது எல்லாருக்கும் அடிப்படை அறிவியல் தெரிஞ்சவங்களுக்கு இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் அவர் செல் டைஸ் எவ்ரி டே. நாட் ஒன்லி டூ வி நாட் மோர்ன் தேர் பாசிங். அதுக்காக நம்ம வந்து இறுதிச் சடங்கோ, கண்ணீர் அஞ்சலியோ செலுத்தின்னு இல்ல. ம். பட் வி ஆர் நாட் ஈவன் aware ஆஃப் இட். அத பத்தி நமக்கு தெரியாது. ஏன்னா ம். நேரடியாக செல் இறந்தது இது தெரியல. ஆனா ஒரு இண்டிவிஜுவலா இறக்கும்பொழுது சமூகமோ, உறவோ எல்லாம் அ இருக்கு. ஆனா அந்த சமூகம் இந்த பூமியில நகர்ந்து போயிட்டே தான் இருக்கு. ம். அந்த கோ ஆன்றாரு. சொசைட்டி அண்ட் இன்டீட் லைஃப் ஆன் எர்த் வில் கோ ஆன். அவர் ஓன் ஜீன்ஸ் வில் ஆன் லிவ் ஆன் த்ரூ அவர் ஆஃப்ஸ்பிரிங் ஆர் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ம். நீங்க வாழ தான் போறீங்க. எப்படி வாழப் போறீங்க? லைஃப் ஹஸ் பீன் கோயிங் ஆன் கன்டினியூஸ்லி ஃபார் செவரல் பில்லியன் இயர்ஸ் வைல் வி இண்டிவிஜுவல்ஸ் கம் அண்ட் கோ. நீங்க வந்து போனா கூட நீங்க இருந்துன்னு தான் இருப்பீங்க. அதனால அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமா சொல்றாரு. நம்ம இவரு மாரி இல்லாத கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மாரி இல்லாம, உங்கள் மூலமாகவோ, உங்க சந்ததியினர், உங்க சொந்தக்காரங்க, சிப்லிங்ஸ் மூலமாகவோ, ஏதோ ஒரு வகையில உங்களுடைய இருப்பு இருந்துகிட்டே தான் இருக்க போது. எப்படி இந்த நம்ம புத்திஸ்ட் சொல்ற மாரி தான். இம்பெர்மனன்ஸ்ன்றதே பெர்மனன்ஸான ஒரு விஷயம் தான்ற மாதிரி, அ அது மாதிரி இது ஒரு நீங்க வந்து போலாம். ஆனா உங்களுடைய இருப்பு இருந்துன்னு தான் இருக்கும். அதுக்காக நீங்க பெருசா போட்டு குழப்பிக்க வேணாம். ஒரு மாத்திரைய போட்டு இத 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றதுல ஒரு அர்த்தம் இல்லங்கிறாரு. ம். அ Le மேபி ஒரு legacy is a obsession of the human race. ம், நான் நான் மறந்து போகக்கூடாது, என்ன யாரும் இது ம், பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு வாழ்க்கை முழுக்க வந்து ம், செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி பல பேர் யோசிக்கிறாங்க. ம், வாழ்க்கை நீங்க நல்லா வாழ்ந்துட்டு போனீங்கன்னா, அதுவே போதும். நல்லா ம், வாழ்றதுன்றது வந்து ஆரோக்கியமாக அந்த மண்ணுக்கும், மக்களுக்கும் பிரயோஜனமா இருந்துட்டு போனீங்கன்னா, தட் இஸ் குட் எனஃப். தேர் இஸ் நோ பர்ட்டிகுலர் நீட் டு கீப் வொரியிங் அபவுட் ஹவ் லைஃப் வில் பி ஆஃப்டர் ஒன் டைஸ். இதுதான் எனக்கு வந்து ரிப்பீட்டடா வந்து இது மாரி அதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியில இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங் ஒரு ஆத்தர் இத பத்தி எழுதியிருக்காரு. நம்மளுடைய கன்விக்ஷன நம்மளுக்கு இன்னும் டீப்பன் பண்ணும். அதுதான் ம். நான் இறுதி கருத்தா சொல்ல விரும்புறேன். ரீசென்ட் டேஸ்ல படிச்ச ஒரு நல்ல புத்தகம். ஏன்னா நான் இந்த மாரி ஜானர் படிக்கிறத நிறுத்திட்டேன் ரொம்ப நாளா. ம். நீங்க சொன்னதுனால நீங்க சொன்ன வார்த்தையில அந்த ஸ்டேட்மெண்ட்ல இது படிக்கணும் அப்படின்னு தோணி வாங்கி ஆல்மோஸ்ட் முடிய போகுது. மக்களும் வாங்கி படிங்க. இந்த பாட்காஸ்ட்ல சொன்ன விஷயங்கள் குறித்து ஏதோ உரையாடலோ, இல்ல கேள்விகளோ இருந்தாலும் நீங்க இந்த வாட்ஸ்அப் குழுவிலயோ அல்லது எங்களையோ தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ம். மக்களே வணக்கம். சிரிச்சுட்டே இருங்க. சந்தோஷமா இருங்க.